ஒரு முறையை மாற்றுவது. எங்களுடைய பலம் பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரிய வந்துட்ட பிறகு சண்டை போடுற முறையை போர் முறையை வகுத்து மாற்றிக்கிற வேண்டியதான். எங்கள்கிட்ட பணம் இல்லை, ஊடகங்கள் ஆதரவு இல்லை, பணம் இல்லை, வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளவு வாக்கை பெற்றதில்லை. அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தந்திருக்கு. அதில் ஒரு 4-5 மாதம் தானே பொறுத்திருந்து பாருங்க என் ஆட்டம் எப்படி இருக்குன்னு. நான் திரும்ப சொல்றது தான், சிவன் ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க, சீமான் ஆட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில். மனசாட்சின்றது ஏதாவது கொஞ்சமாவது சீமானுக்கு இருக்கா அப்படின்னு மக்கள் நீங்களே பாருங்க. தமிழ்நாடு காவல்துறை விசாரணை கலைச்சாங்கல்ல சீமான, அப்போ நேர்மையாக அது என்னன்னு பார்த்து அந்த பிரச்சனை என்னன்னு சால்வ் பண்ணுறதுக்கு துப்பு இல்லாமல் பயந்து ஓடியாச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கின்னு அதுக்கப்புறம் உட்காந்து ப்ரெஸ் மீட்டாக உட்காந்து கதை ஆனதுன்னு உட்காந்துருக்குறோம். என் ஆட்டத்தை பாருங்க, என் புண்ணாக்க பாருங்கன்னு. என்னடா ஆட்டத்தை ஆட போற? என்ன ஆட்டம் ஆட போற? பரதநாட்டியம் ஆட போறியா, குச்சிப்புடி ஆட போறியா? அடுத்த மாதம் வரப்போதே சுப்ரீம் கோர்ட்டில் உன் கேஸு. அதில் என்ன உனக்கும் எனக்கு பரதநாட்டியம் காம்படிஷனை வச்சுருக்குறாங்க. கொலுசு வாங்கி அப்புறம்டா பெங்களூர்லேருந்து காலில் கட்டிட்டு நல்லா ஜல்னு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஆடு. அதான் நீ போட்ட ஆட்டத்தை உலகமே பார்த்தாச்சே. மாமா கேடு கட்டவன் அப்படி இப்படி நீ பம்புனியே, அந்த ஆட்டத்தை தான் உலகமே பார்த்தாச்சே. இன்னென்ன ஆட்டத்தை பார்க்கணும்? மக்களை முட்டாள் நினச்சி நிற்கிறியா? என்னைக்கு நீ என்னைய பாலியல் தொழிலாளின்னு சொன்னியோ அன்னைக்கே உன்னோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு சீமான். என்னோட பாவம் உன்னை சும்மாவே விடாது. ஏமாத்தாத, மக்களை முட்டாளன்னு நினைக்காத. அதனால எலெக்ஷன் வரும் இல்லையா, எலெக்ஷன் வரும்போது பாரு, இன்னும் மாசமா உனக்கு நாமத்தை போட்டுட்டு தூண் உன்னை காரி துப்பிட்டு போவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.